Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல second question பார்க்க போகிறோம். question என்னன்னா find the rank of the following matrices by row reduction method. அதாவது மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம row reduction method மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் என்ன 1. ஸோ இப்போ இந்த காலமில் இதுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு ஆக்கணும். அதாவது 1க்கு கீழே இருக்க 2 and 5 இது வந்து நம்ம 0 அப்படின்னு ஆக்கணும். அப்போ எப்படி ஆக்கலாம்னா ரோ 2 எப்படி மாற்றலாம், ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 அப்படி மாற்றினீங்கன்னா என்ன வரும். இப்போ சப்போஸ் 2 இருக்குது, அப்போது 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1ஓட வேல்யூ என்ன 1. அப்போது 2 மைனஸ் 2 என்ன ஆகும் 0 ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இதை நம்ம 0 ஆக்க போகிறோம். அதே மாதிரி ரோ 3 வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 3 மைனஸ் 5 இன்ட்டு ரோ 1 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதாவது ரோ 3ஓட வேல்யூ என்ன 5 மைனஸ் 5 இன்ட்டு ரோ 1ஓட வேல்யூ என்ன 1. அப்போது 5 மைனஸ் 5 வந்து என்ன ஆகும் 0 அப்படின்னு ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ரோ 2 அண்ட் ரோ 3 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும், ரோ 1 வந்து சேம் தான் 1 1 1 3. ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1. அப்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 ஆகும். செகண்ட் வந்து மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போது மைனஸ் 1 மைனஸ் 2 என்ன மைனஸ் 3. அடுத்த எலிமெண்ட் வந்து 3 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போது 3 மைனஸ் 2 என்ன 1. இந்த மாதிரி ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்தது 4 மைனஸ் 2 இன்ட்டு 3. அப்போது 4 மைனஸ் 6 மைனஸ் 2. அடுத்து ரோ 3 வந்து என்ன, ரோ 3 மைனஸ் 5 இன்ட்டு ரோ 1. அப்போது 5 மைனஸ் 5 இன்ட்டு 1 வந்து 0 தான். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் 1 மைனஸ் 5 இன்ட்டு 1. அப்போது மைனஸ் 1 மைனஸ் 5 வந்து மைனஸ் 6. அடுத்த எலிமெண்ட் 7 மைனஸ் 5 இன்ட்டு 1. அப்போது 7 மைனஸ் 5 என்ன 2. அடுத்து 11 மைனஸ் 5 இன்ட்டு 3. அப்போது 11 மைனஸ் 15 வந்து மைனஸ் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ வந்து செக் பண்ணலாம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன மைனஸ் 3. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் வந்து 0 ஆகணும். ரோ 3 gives ரோ 3 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 2. இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், இப்போ மைனஸ் 6 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. அப்போது மைனஸ் 6 ப்ளஸ் 6 வந்து 0. அப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆகுமா. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம ரோ 3 வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரோ 1 அண்ட் ரோ 2 வந்து சேம் தான், அது அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 1 3. ரோ 2 வந்து 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2. இப்போ ரோ 3 வந்து இங்கே 0 தான். அடுத்து மைனஸ் 6 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 0. அடுத்து 2 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போது 2 மைனஸ் 2 என்ன 0. அடுத்து மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2. அப்போது மைனஸ் 4 ப்ளஸ் 4 என்ன 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் மூலமாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ரேங்க் வந்து எப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன ரோ 1 அண்ட் ரோ 2. ஏன்னா ரோ 3 வந்து 0. அப்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. அப்போ நம்ம ரேங்க் என்ன சொல்லலாம், ரேங்க் ஈக்குவல் டு 2. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். இப்போது ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம 0 அப்படின்னு ஆக்கணும். அதாவது ரோ 2 ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படி வந்து 0 ஆக்கலாம்னா இப்போ ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 3 இன்ட்டு ரோ 1 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 ஆகும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ரோ 2 என்ன 3 மைனஸ் 3 இன்ட்டு ரோ 1ஓட வேல்யூ என்ன 1. அப்போது 3 மைனஸ் 3 0. அப்போது R2 வந்து R2 மைனஸ் 3 இன்ட்டு R1 அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். இப்போது R3ஓட வேல்யூ வந்து 0 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், R3 மைனஸ் R1 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1 அப்போது 0 ஆகும். ஸோ R3 gives R3 மைனஸ் R1. அதே மாதிரி அடுத்து R4 வந்து 0 ஆக்கணும்னா R4 மைனஸ் R1 அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் R4ஓட வேல்யூ அதாவது இந்த வேல்யூ வந்து 0 ஆகும். ஸோ அப்போது மற்ற எலிமெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றி எழுதலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ரோ வந்து சேம் தான் 1 2 மைனஸ் 1. செகண்ட் ரோ வந்து என்ன R2 மைனஸ் 3 இன்ட்டு R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 தான் வரும். செகண்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு R1. R1ஓட வேல்யூ என்ன 2. அப்போது மைனஸ் 1 மைனஸ் 6. அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 7. அப்போ மைனஸ் 7 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்த எலிமெண்ட் பாருங்கள் 2. இது வந்து 2 மைனஸ் 3 இன்ட்டு R1 என்ன மைனஸ் 1. அப்போது 2 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 3. அப்போ 2 ப்ளஸ் 3 5.
இப்போது R3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். R3 வந்து என்ன, R3 மைனஸ் R1. அப்போது 1 மைனஸ் 1 வந்து 0, -2 -2 அப்போது -4. அடுத்து 3 மைனஸ் ஆஃப் -1 அப்போது 3 + 1 என்ன வரும் 4. அடுத்து R4க்கு என்ன, R4 மைனஸ் R1 அப்போது 1 மைனஸ் 1 என்ன 0. அடுத்து -1 -2 என்ன -3. அடுத்து 1 மைனஸ் ஆஃப் -1 என்ன 1 + 1 அப்போது 2. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன -7. ஸோ இப்போ இந்த -7க்கு கீழே இருக்க இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் நம்ம 0 ஆக்கணும். அது எப்படி ஆக்கலாம்னா, இப்போ ரோ 3 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், 7 × ரோ 3 மைனஸ் 4 × ரோ 2. ஏன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 7 × ரோ 3 என்ன -4 மைனஸ் 4 × ரோ 2 என்ன -7. அப்போது 7 × -4 என்ன -28. -4 × -7 என்ன +28. அப்போ -28 + 28 என்ன 0. அப்போ இந்த ரோ 3 இந்த வேல்யூ வந்து 0 ஆகுமா. இப்போ ரோ 4 இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், 7 × ரோ 4 மைனஸ் 3 × ரோ 2 அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். 7 × ரோ 4 அப்போது 7 × -3 மைனஸ் 3 × ரோ 2 என்ன -7. 7 × -3 வந்து -21, -3 × -7 வந்து +21. அப்போ வேல்யூ வந்து 0. இப்போ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இந்த ரோ 3 ரோ 4லாம் இந்த மெத்தடில் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்லாம் கம்பல்ஷன் இல்லை. ஆனால் இந்த வேல்யூ வந்து 0 ஆகணும். ஸோ நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த வேல்யூ வந்து 0வாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து ரோ 1 அண்ட் ரோ 2 அப்படி எழுதி ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேல்யூஸை எழுதலாம். அப்போது மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும், ரோ 1 வந்து சேம் தான் 1 2 -1, ரோ 2 வந்து 0 -7 5. இப்போ ரோ 3 வந்து 0. இப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிக்கலாம். இப்போது தேர்ட் எலிமெண்ட் வந்து என்ன ஆகும், 7 × 4 மைனஸ் 4 × ரோ 2ஓட வேல்யூ என்ன 5. அப்போது 7 × 4 28 மைனஸ் 4 × 5 வந்து 20. அப்போ எங்கள் ஆன்சர் வந்து 8. இப்போ ரோ 4 வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே 0 தான், இந்த -3 இந்த இடத்துலையும் 0 தான் வரும். அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகும், 7 × 2 மைனஸ் 3 × ரோ 2ஓட வேல்யூ என்ன 5. அப்போ ஆன்சர் வந்து 7 2s are 14 மைனஸ் 3 × 5 வந்து 15. அப்போ ஆன்சர் வந்து -1. இப்போ வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தட் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ ரோ 3 பாருங்கள். இந்த நான் ஜீரோ வேல்யூ இருக்கா 8. இப்போ இந்த வேல்யூக்கு கீழே இருக்க வேல்யூ வந்து நம்ம 0 ஆக்கணும். அதாவது ரோ 4 இந்த வேல்யூ வந்து நம்ம 0 ஆக்கணும். எப்படி ஆக்கலாம்னா, ரோ 4 is transformed to 8 × ரோ 4 ப்ளஸ் ரோ 3. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 வரும். செக் பண்ணி பாருங்கள். ரோ 4 என்ன -1, அதாவது 8 × -1 ப்ளஸ் ரோ 3 என்ன 8. அப்போ -8 + 8 வந்து 0. இப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 அண்ட் ரோ 3 வந்து அதே மாதிரி சேமாக எழுதிக்கோங்க. அப்போ 1 2 -1 0 -7 5 0 0 8. இப்போ ரோ 4 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் 0 தான் வரும். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகும், அதை நம்ம செக் பண்ணோம். 8 × -1 + 8 = 0. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ரேங்க் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1 2 and 3. அப்போது ரேங்க் = 3. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதான் வந்து கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலமாக. இப்போ ரோ 1ஓட வேல்யூஸ் பாருங்கள். 3 -8 5 2. ரோ 2 வந்து 2 -5 1 4. ரோ 3 வந்து -1 2 3 -2. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1ஓட வேல்யூஸ் வந்து ஹையாக இருக்குது, அதாவது 3. இங்கே ரோ 3ஓட வேல்யூ பாருங்கள் -1. இப்போ இந்த -1 வந்து ரோ 1ல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 3 வந்து நம்ம ஸ்வாப் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணிங்கன்னா என்னாகும், ரோ 1ஓட வேல்யூஸ் வந்து ரோ 3ஓட வேல்யூஸாக வரும். ரோ 2 வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ரோ 3ஓட வேல்யூஸ் வந்து ரோ 1ஓட வேல்யூஸாக வரும். இப்போது இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தட் பண்ணி ரேங்க் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது ரோ 1ஓட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன -1. இப்போது இந்த -1க்கு கீழே இருக்க ரோ 2 அண்ட் ரோ 3 வேல்யூ இந்த 2 and 3 வந்து நம்ம 0 ஆக்கணும். அப்போது ரோ 2 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், ரோ 2 + 2 × ரோ 1. அப்போது இந்த வேல்யூ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரோ 2 வந்து 2 + 2 × ரோ 1ஓட வேல்யூ என்ன -1. அப்போது 2 - 2 என்ன 0 அப்படின்னு ஆகும். இப்போ ரோ 3 வந்து எப்படி மாற்றலாம்னா, ரோ 3 is transformed to ரோ 3 + 3 × ரோ 1. இப்போ ரோ 3க்கு வந்து இந்த வேல்யூக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போது ரோ 3 வந்து என்ன ஆகும், 3 +
3 into row 1 ஓட வேல்யூ என்ன -1. அப்போ 3 minus 3 0 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ row 2 and row 3 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். row 1 வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. -1 2 3 -2. இப்போ row 2 இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆகும். அடுத்த வேல்யூ வந்து -5 ப்ளஸ் 2 into row 1 ஓட வேல்யூ என்ன 2. அப்போ -5 ப்ளஸ் 4 என்ன ஆகும் -1. இப்போ அடுத்த வேல்யூ செக் பண்ணலாம். 1 ப்ளஸ் 2 into row 1. 2 into row 1 ஓட வேல்யூ என்ன 3. அப்போ 1 plus 6 வந்து 7. ஸோ அடுத்த வேல்யூ 4 ப்ளஸ் 2 into row 1 ஓட வேல்யூ என்ன -2. அப்போ 4 minus 4 என்ன 0. இப்போ row 3 வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து 0 தான், ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ -8 ப்ளஸ் 3 into row 1 என்ன 2. அப்போ -8 ப்ளஸ் 6 என்ன -2. இப்போ அடுத்த வேல்யூக்கு என்ன வரும் 5 ப்ளஸ் 3 into row 1 என்ன 3. அப்போ 5 ப்ளஸ் 9 என்ன 14. இப்போ அடுத்த வேல்யூ 2 ப்ளஸ் 3 into row 1 என்ன -2. அப்போது 2 minus 6 வந்து என்ன வரும் -4. இப்போது இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ பாருங்கள். -1 தான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ. அப்போ அந்த -1க்கு கீழே இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம 0 ஆக்கணும். அப்போ அந்த -2 வந்து நம்ம 0 ஆக்கணும். அப்போ row 3 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். row 3 minus 2 into row 2. இப்போ செக் பண்ணி பாருங்கள். row 3 என்ன -2 minus 2 into row 2 ஓட வேல்யூ என்ன -1. அப்போது -2 ப்ளஸ் 2 என்ன ஆகும் 0. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம row 3 வந்து சேஞ்ச் பண்ணலாம். row 1 and row 2 வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. row 1 என்ன 1 2 3 -2. row 2 என்ன 0 -1 7 0. இப்போ row 3 என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான், செகண்ட் வேல்யூ இப்போ தான் செக் பண்ணணும் 0 தான். தேர்ட் வேல்யூ என்ன வரும் 14 minus 2 into row 2 என்ன 7. அப்போது 14 minus 2 into 7 14. அப்போ 14 minus 14 0. இப்போ இந்த வேல்யூ -4 minus 2 into row 2 என்ன 0. அப்போது -4 minus 0 என்ன -4 தான். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரோ ரெடக்ஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ரேங்க் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன 1 2 and 3. அப்போது ரேங்க் வந்து என்ன ரேங்க் ஈக்குவல் டு 3. இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.